குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னன்னாக்கா, நாம் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய ஒரு நாள். நாம் இன்றைக்கு என்ன என்ன இது நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் சுவாமிக்கு அன்றைக்கி நம்ம ஒரு பஜனைக்கு போனோம். அவங்க காட்டிலேருந்து வெட்டி நிறைய கரும்பு கொடுத்துருந்தாங்க. அதை நான் போய் அது ரொம்ப தூரம் போய் யாருமே மிஷினில் போட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ரொம்ப தூரம் போய் ஒரு பஸ்ஸில் போய் நான் அதை மிஷினில் போட்டுட்டு வந்தேன். அதனால் இது கரும்புச்சாறு தான். 2-3 நாள் போட்டுட்டு வந்தேன். இது இந்த கப்பில் ரொம்ப அழகாக வச்சுருக்கிறதுனால, இந்த கப்பு இருக்கிறதுனால இது கரும்புச்சாறு தான். கரும்புச்சாறும் வீட்டில் ஒரு ஆப்பிள் இருந்தது, அம்மா கொடுத்தாங்க. அதை நிவேதனமாக நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் சுவாமிக்கு நிவேதனமாக வைங்க. இது கரும்புச்சாறு தான். போக வர ஷேர் ஆட்டோவுக்கு 20 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு 20 ரூபா, வர 20 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 தடவை போயிட்டு வந்தேன். சரி, ரொம்ப அவங்க வெட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் இது கப்பு சின்னதாக இருக்குது, சின்னதாக தான் இருக்குது. அதனால் அதை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்சுருக்கிறேன். சுவாமிக்கு நிவேதனமாக நீங்கள் எந்த பொருள், பழங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் சரி, சுவாமிக்கு அதை நிவேதனமாக வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. நான் டெய்லி பால் வைப்பேன். இப்போ எனக்கு பூ அது இதுன்னு எனக்கெல்லாம் வாங்கிட்டு வர முடியல. அதனால் வீட்டில் இருந்த பூவையே நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் ஆப்பிள் நிவேதனம், ஆப்பிள் வீட்டில் இருந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதையும் நிவேதனமாக நான் வச்சுருக்கேன். உங்களால் என்ன இருக்குதோ வீட்டில் வைங்க. நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னொன்று, நாம் இப்போ டிசம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன? முதல்ல கடன் சுமையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு இதுதான் மைத்திர முகூர்த்த. கடனை அடைபடுவதற்கென்றே ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டது தான் மைத்திர முகூர்த்த நேரம். சரி, மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன? விருச்சிக லக்கணம், அனுஷ நட்சத்திரம் சேர்ந்த நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். இன்னொன்று, மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். நாம் சரி, இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம கடன் அடைஞ்சிருமா? நிச்சயம் அடையும். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவர். இப்போ நம்ம நம்ம வீட்டுக்கு பொருள் இஎம்ஐ போட்டு வாங்கியிருப்போம், லோன் வாங்கியிருப்போம், நகை கடன் இருக்கும், யாராட்டியாவது காசு வாங்கியிருப்போம், அந்த கடன் இருக்கும். நமது இத்தனை கடன்களுக்கும் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஒரு 100 ரூபாயாவது, ஒரு அசலில் ஒரு 100 ரூபா, வட்டி 100 ரூபான்னு எடுத்து ஒரு கவரில், யார் பேங்க்குக்கா ஒரு கவரு, நகைக்கா ஒரு கவர், யார்கிட்ட வாங்கினமோ ஒரு கவர், இஎம்ஐ போடுறதுக்கு ஒரு கவர், அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சோம்னாக்கா நம்மளோட கடன்கள் சீக்கிரம் அடைபடும். அதைவிட நம்மளோட பிறந்த கால ஜாதகம் சொல்லும் நேரமும் அது இருக்குது. அதனால் அதே மாதிரி இது ஒவ்வொருத்தரும் ஒரு நேரம் மாறுபடும். ஏன்னாக்கா ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது, அதே மாதிரி ஆற்காடு பஞ்சாங்கன்னு இருக்குது. ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் கொஞ்சம் வேறுபடும். அதனால் தவறு இல்லை. இப்பொழுதும் கோவில்களில் வாக்கியப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா அப்பொழுது ஆதியிலிருந்து அந்த பெரியோர்கள், முன்னோர்கள், மூத்தோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் எல்லாம் வழிவகுத்து வச்சுட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம் தான். அதையும் துல்லியமாக திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறதெல்லாம் திருக்கணித பஞ்சாங்கம். திருச்சி, புதுக்கோட்டை அந்த சைடில் இன்னமும் வாக்கிய பஞ்சாங்கம். கோவில்களில் நடைபெறும் அத்தனை பூஜைகளுமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். முகூர்த்தங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்குது. இப்போ வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இருக்குது, வயசுக்கு முகூர்த்தம் இருக்குது, கல்யாணத்துக்கு முகூர்த்தம் இருக்குது, சாந்தி முகூர்த்தம் இருக்குது, அபிஜித் முகூர்த்தம் இருக்குது. ஒவ்வொன்றுக்குமே ஒரு முகூர்த்தம் இருக்கின்றது. அதற்கு
கடன் சுமையிலிருந்து கடனிலிருந்து விடுபடுவதற்கென்றே அமைக்கப்பட்ட ஒரு முகூர்த்தம் தான் வந்து மைத்ர முகூர்த்த நேரம். இது வந்து ஜோதிட ரீதியாக இந்த நேரத்தில் நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு பணம் வந்து ஒரு அசல்லையோ ஒரு வட்டியோ அதுவும் சேர்ந்து எடுத்து வைக்கிறது தான் இந்த பணத்தை எடுத்து வைத்தால் நமது கடன்கள் குறையும். முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே வந்து சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நாம் அது வந்து நமது ஆன்றோர்கள் முன்னோர்கள் கிருஷ்ண பரமா அத்தனை பேரும் சொன்னிய ஒரு இது. சரி, இப்பொழுது நம்ம டிசம்பர் மாதத்திற்கான மைத்ர முகூர்த்த நேரம். ஒவ்வொரு மாதமும் வந்து நமக்கு 2 வரும் 3 வரும். ஒரு மாதம் வந்து 2 முகூர்த்தம் வரும், ஒரு மாதம் 3 முகூர்த்தம் வரும். அது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். சரி, டிசம்பர் மாதத்திற்கான மைத்ர முகூர்த்த நேரம். வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித ஆற்காடு கணித இது வந்து திருக்கணிதப்படி டிசம்பர் 1ஆம் தேதி 2024 அதிகாலை 5:15 7:25 வரைக்கும் இருக்கிறது. இதை சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். டிசம்பர் 1 வந்து ஞாயிற்றுக்கிழமை 5:15 7:25 வரைக்கும் இருக்கிறது. இது வந்து அதிகாலை. இது வந்து விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரம். அதே மாதிரி டிசம்பர் 11 புதன்கிழமை 2024 மதியம் 2:10 4 வரைக்குமே இருக்குது. 4 வரைக்கும் இருக்குது. புதன்கிழமை வருது. இது மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரம். இந்த மாதம் வந்து 3 வருகிறது. அதே மாதிரி இன்னொன்று டிசம்பர் 28 அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:40 வரைக்கும் இருக்கிறது. டிசம்பர் 28 சனிக்கிழமை அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5:40 வரைக்கும் இருக்கிறது. இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து பணம் ஒரு கவரில் எடுத்து வச்சு அப்போ போகும்பொழுது, ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் நாம் வந்து எடுத்து வச்சு பணத்தை கொண்டு போய் அப்போ பேங்க்குக்கோ ஒரு இதுக்கோ கொடுக்குறவங்களுக்கோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கட்டாயம் எனக்கும் ஒரு 7-8 லட்ச ரூபா கடன் இருக்குது. இதை நான் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. நீங்களும் இதை செய்யுங்க. கட்டாயம் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் வைங்க. இது வந்து கரும்புச்சாறு ஆப்பிளும் இன்றைக்கி வச்சுருக்கேன். டெய்லியுமே பால் நான் வைப்பேன். நீங்கள் என்ன வாங்கிட்டு வருவீங்களோ வீட்டுக்குன்னு அதை சாமி முன்னாடி வச்சு நீங்கள் வச்சு அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. அது வந்து அவ்வளோ இப்போ நம்ம பசிக்குதுன்னா நம்ம சாப்பிட்றோம்ல, அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கும் பசிக்கும் தானே. அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொன்று, நான் வந்து அடுத்தது சீக்கிரம் திருமணமாகிறதுக்கு சந்தோஷி மாதா விரதம் எடுக்கிறத பற்றி நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.